இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டேவோ அவங்கெல்லாம் இந்த கேக்கை வெட்டிக்கலாம். சரியா? உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எனக்கு எதுவும் பெருசா தெரியலை. என்னடா சிரியாக்குள்ள வந்து ஃபியூச்சர் மியூசியம் வச்சிருக்கீங்க துபாயோடது. அப்புறம் கார்பெட் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, பர்ஃப்யூம் இருக்கு, அப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனா அபாயா இருக்கு. அவ்வளவுதான் இங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னது ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி உருப்படியா இருக்கு கைஸ். லைக் சிரியால வந்து குனாஃபா சாப்பிடலான்னு வராங்க கைஸ். இவங்க 2 பேரும். இவங்க ஒண்ணு சுகர் கட்டுன்னு சொல்லிட்டு குனாஃபா திங்கறான். பாத்துக்கங்க கைஸ், இதுதான் குனாஃபா. எவ்வளவு கொடுத்தீங்க? 40 திரம்ஸ் கொடுத்து இத வாங்கி வச்சிருக்காங்களே. 40 திரம்ஸ். ஐயோ டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. 40 ரூபாய், சாரி 40 திரம்ஸ் நக்கிட்டு போய்டும். ரேட்ல வரணும். ஓகே கொடுங்க. ஓகே, 4 ஸ்பூன் இருக்கா? எனக்கு புரியல. பாத்துட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே गाइस. எனக்கு ஸ்பூன் இல்ல. என்னங்க கட்டே பண்ண முடியல. வெளிய போய் சாப்பிடலாமா? பிரியா. என்னங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம்? ஹாப்பி பர்த்டே. இது இன்னைக்குள்ள வந்துருமா? ஒரு படத்துல வடிவேல் கொண்டு போய் பிரசாதம் வாங்குறது 2 கையை விட்டுட்டு முடிய முழுங்குறான வாயில முடிய முழுகுதா இல்ல இது குனாஃபா தான் திங்கற நானே தெரியல. வடிவேல் 2 கையை விட்டுட்டு நிப்பான் தெரியுமா? என்ன உப்பு கரிக்குது? என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. ஏய் நீ போடா. இரு நான் கட் பண்ணி தரேன். நீ இங்க ஏறு, நீ வெட்றி. ஐயோ இருடி நான் தேங்காய் கடிச்சிக்கிற மாதிரி இருக்கு. நான் எடுத்துக்கடி. புடி. ஏய் போடா. இதுவே எடுக்கல நானு. எடுத்துக்கோ. சண்டை போட்டு திங்க வேண்டியதா இருக்கு गाइस. தேங்காய் கடிச்சிக்கிறது. ஓகே. இரு யாரா ஒரு ஸ்பூன் கட்டு. நான் தான் எடுப்பேன். சரி இந்த இது வந்து டேஸ்ட் இல்ல, உள்ள இருக்க சீஸும் அந்த இவ்வளவு பெருசு எப்படி வாய்க்குள்ள வைப்பேன்? நான் திங்கிறதையும் புடிங்கி போட்டு சாப்பிட்டு போட்டு இங்க வச்சுட்டு நான் கொண்டு போய் பண்ணுவேன். இங்கதான் இருக்கு பக்கத்துல. ஜமீன்தார் ஐயா, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. சிரியா வந்ததுக்கு குனாஃபா சாப்பிட்டாச்சு. ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க வாங்க. ஏய் போன்ல வீடியோ எடு. அங்க ஒருத்தன் செமையா இருக்கு. ஸ்டார் வருது. இப்போ வெடிச்சு இந்த ஸ்டார் வருது. நல்லா இருக்கு. गाइस நாங்க பாக்குறது இந்த வீடியோ எடுக்கணும். ஈவினிங் எனக்கு கண்டென்ட் சொல்ல விடுறீ. நாங்க பாக்குறதே இங்க ஒருத்த வீடியோ போன்ல எடுக்கறான். நான் இத அட்டாச் பண்றேன். பக்கமா இருக்கு. அது வந்துட்டு ஸ்லோ மோஷன்ல வெடிக்குது. ஏன் ஜெர்னி அது வந்துட்டு ஸ்லோ மோஷன்ல தான் ஆகுது. அது ஆக்சுவலா ஸ்டார்ஸ் அந்த வெடிக்கிறது ஸ்டார்ஸ் வருது. ஹார்ட் அதெல்லாம் ரொம்ப கிளியரா தெரியுது. அது ஃபுல்லாவே நல்லா இருக்கு. அது ஸ்டார் இருந்துச்சு பாத்தியா? அங்க மேல ஏதோ ஒரு பஃப் மாதிரி. எங்க அத கிளியரா எடுக்கறான்.
ஓகே. அழகா இருக்கு. சத்தியம் பாருங்க. அந்த இந்த ஸ்டார்ஸ் போகுது. எங்கன்னு ஆட்டு வந்துச்சுடி ஜனனி. அது வந்துட்டு இந்த வால் ஸ்டார் இல்லன்னா வேண்டி போல ஷூட்டிங் ஸ்டார். ஆமா அது பேரு ஷூட்டிங் ஸ்டார் தான். பாரு எவ்வளவு ஸ்டார்ஸ் போச்சு. ரெட் கலர் ஸ்டார்ஸ், கிரீன் கலர் ஸ்டார்ஸ். இங்க பாரு சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். புர்ஜ் கலிஃபாவோட சூப்பர். ஆனா உண்மைதான் கரெக்டா உண்மைதான். புர்ஜ் கலிஃபா துபாய் ஃப்ரேம்ல இது பண்றதை விட இங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் கண்டிப்பா. டேய் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை மட்டும் கரெக்டா கொடுத்துரு. இதுல அட்டாச் ஆகலன்னா இவன் தான் காரணம். எடிட்டர் பையலே இதை நீ கட் பண்ணிட்டு வச்சுக்குவேன். பாருங்க உங்களுக்காக நான் எவ்வளவு தூரம் நடக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்துட்டு அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். சரியா? பின்னால் பாட்டு வேற ஓடுது. காப்பி ரைட்ஸ் இல்லாமல் இருக்கணும். பயமா அது கடிச்சிடாத. நான் தாய்லாந்து போக வேணான்னு சொல்கிறேன். இவன் தாய்லாந்து போகணும்னு சொல்கிறாங்க. சரி சரி அங்கே என்ன இருக்கும்? மசாஜ் இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், ஜூஸ் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக தாய்லாந்தில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸ்கின் கேர் பைத்தியம். ஆமாம் நான் ஒரு ஸ்கின் கேர் பைத்தியம் காய்ஸ். என் ஸ்கின்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் வேறு ஸ்கின் கேர் வீடியோ போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நானும் போடணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் போட முடியாது. பிகாஸ் இங்கே அதுக்குன்னு தனியாக லைசன்ஸ் எடுக்கணும். அந்த லைசன்ஸ் இல்லாமல் நான் ஒரு ப்ராடக்டை வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ண முடியாது. அது ப்ரொமோஷன் கிடையாது. ப்ரொமோஷன் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசி நான் அதை வந்துட்டு இது பண்ணேன் அப்படின்னாலே அது ப்ராப்ளம் தான். அதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும். அந்த லைசன்ஸ் என்கிட்ட இல்லை. அப்ளை பண்ணலான்னு பார்த்தா அது ஏதோ ட்ரேடிங் லைசன்ஸ் எல்லாம் கேட்குது. நான் ட்ரேடும் பண்ணலை, ஆனால் அது கேட்குது. ஸோ என்னால் அது பண்ண முடியல. நான் ஆனால் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்தியா போனதுக்கப்புறம் வேணால் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கைஸ். இல்லைனா நான் ஏதாவது பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்ன்னு ஒரு கடை கைஸ் தாய்லாந்துக்குள்ளே வந்தா. சரியா? இப்போ ஒருத்தர் அதை தட்டில் வாங்கிட்டு போனாங்க. எனக்கு அதை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணலை. கொலன்னு ஸ்டிக்கி ரைஸ் ஆகுது. ஆனால் இவனுக்கு அப்படி எதுவும் தோணலையா, சாப்பிடணும் போல இருக்கான். ஆனால் வாங்க முடியாது. வா போகலாம். வாங்க அந்த ட்ரெஸ் எவ்வளோன்னு கேட்போம். காய்ஸ் இங்கே ஒரு ஃபெய்ரி ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு காய்ஸ். ஆனால் அது சூப்பராக இருக்குது. 250 ரூபா, சரி 250 கிராம்ஸ் போட்டா நான் கோல்டுல மாசம் இன்வெஸ்டே பண்ணிடுவேன். பெரிய விஷயம். என்னால பீத்தேன்னு சொல்ல முடியல. நல்லா தான் இருக்கு. ஆனா 250 கிராம்ஸ் கொடுத்து நோ பைசே. சிம்ரன்ஸ் என்னடா இது?
வாவ் சிங்கிங் சூப்பரா இருக்கு. ஓகே கைஸ், இப்போ ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது டம்மு டம்முன்னு அடிச்சாங்க. ஆனா அதுக்கு அது என்னன்னு தெரியல. இப்போ அதுக்கு அடுத்து ஜப்பான் வந்திருக்கோம் கைஸ் நம்ம. அனிமி லவர்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு பூனைக்குட்டி இல்லைன்னா ஒரு ராபிட் வாங்கணும்னு சொல்லி உசுத்த வாங்குறா காய்ஸ். காசுக்கும் கேடா அதை வாங்கணும்னு வேற பண்றாளே. ஜனனி வித்துட்டு வாங்கினீங்களா? சரி வாங்கடா நம்ம போலாம். அவளை விட்டுட்டு ரெண்டுமே வேண்டாம் காய்ஸ். இங்க பாருங்க கத்தி. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஆனா இது கத்தி கிடையாது. கரு தட்டிக்கிட்டு செத்துருவேன். நினைச்சு பாரு, அது வாங்கிட்டு போயிட்டு ஆபீஸ்லயோ இல்ல யாரையாவது பயமுறுத்தலாம் நல்லா. நம்ம வேணா ஜனனி வித்துட்டு வாங்கிடலாமா? ஆமா, இது கூட ஒர்த்து தான் இல்ல. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? ஏன்ட்ட என்ன சொன்ன? பாருங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு தூரம் நடக்கிறேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற?
அமெரிக்கா முன்னால நான் அமெரிக்கா வாசல்ல நான் உட்கார்ந்துருக்கேன். தர்ணா பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிச்சைக்காரன் சொன்னீங்க? இங்கிலீஷ் பிச்சைக்காரனா? ப்ளீஸ் கிவ் மணி.